வணக்கம் அன்பு நெஞ்சங்களே! தீரா பசி சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொடி சிக்கன். இத எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பொடி சிக்கனுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டுக்கோழி 1 கிலோ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா சீரகம், இந்த மாரி ஐட்டங்கள் தான். தனியா, காஷ்மீரி சில்லி. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா ஸ்லோவா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பொடி சிக்கனுக்கு தேவையான முக்கியமான பொருள். அப்போ இந்த பொடி சிக்கன் செய்ய என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிக்கனமான கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒன்றா நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாமே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மெதுவாக ரோஸ்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தீயாமல் கருகாமல் கிடைக்கும் நமக்கு. ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 இது போதும். இது எல்லாத்தையும் கடாயில் வறுத்து நம்ம மெதுவாக ஆற வச்சு இதை நம்ம பொடி பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொடி சிக்கனுக்கு ஒரு மசாலாவாக செயல்படும். இது வந்து அழகான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல கலர் அண்ட் டெக்ஸ்சரை வந்து கொடுக்கும். கடைசியாக காஞ்ச கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம போட்டு மெதுவாக ஹீட் பண்ணால் போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஃபேனில் மெதுவாக ஆற வச்சு மிக்சியில் ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் முதல் ஸ்டெப் ப்ராசஸ் ஃபார் பொடி சிக்கன். பேர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொடி சிக்கன் செய்யும் போதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேலத்து ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இன்னைக்கு நம்ம அவுட்டோரில் தான் சமைக்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு முன்னால் இருக்க தோட்டத்தில் சமைக்க போகிறோம். நம்மளோட இந்த பொடி சிக்கனுக்கும் ப்ளஸ் சேலம் சால்னாக்கும் தேவையானது பார்த்தீங்கன்னா 1 கிலோ நாட்டுக்கோழி கறி. இதை எடுத்துட்டோம். அடுப்பில் வந்து சட்டி, நல்ல மண் சட்டி வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, நல்லெண்ணெய் விட்டு தாளிக்க போகிறோம். ஸோ இந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சால்னா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், தோசைக்கு யூஸ் பண்ணலாம், பரோட்டாக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சுவையான ஒரு குழம்பாகவும் இருக்கும். 1 கிலோ நம்ம தோட்டத்தில் பிடிச்சிட்டு வந்தால் நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவே போதுமானது. இந்த மண் சட்டியில் இந்த விறகடுப்பில் சமைக்கும் போது இதனுடைய சுவையும் மனமும் அலாதியாக இருக்கும். இப்போ முதல்ல நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒன்று போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதை போட்டு மெதுவாக கரண்டியில் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஏற்கனவே மூங்கில் தோட்டம் வச்சுருந்தோம். ஸோ அந்த மூங்கிலே நம்ம விறகா யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பொடி சிக்கனுக்கு வெங்காயம் தேவையில்லை. இப்போ நம்ம அதை சால்னா பண்ணிவிட்டு அதுலேயே இந்த சிக்கனை வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட குழம்போட கன்சிஸ்டன்சி, அந்த திக்னஸ்க்கு வந்து எது யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த பேஸ்ட் யூஸ் ஆகும். ரொம்ப கோஸாக அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் 1-2 மஞ்சள் மாதிரி அரைச்சிங்கன்னா போதுமானது. இப்போ இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் நம்ம தோட்டத்தில் விளைந்த மஞ்சள் தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது நம்ம கலர் வந்து சூப்பராக கிடைக்கும். இந்த பொடி சிக்கன் ப்ளஸ் இந்த சால்னாவோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா இதோட கலர் அண்ட் டெக்ஸ்சர் தான். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம. ஆட் பண்ணி மெதுவாக வந்து சேட்டை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது நல்ல செவந்து அந்த பச்சை வாசம்லாம் போன வாட்டி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கனில் ஃபஸ்ட்டு குழம்ப வச்சு அந்த குழம்பை எடுத்துக்க போகிறோம். அதுலேருந்து சிக்கனை தனியாக பிரித்து எடுத்து அதை தான் வந்து நம்ம பொடி சிக்கனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த பொடி சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காரைக்குடி பக்கம், செட்டிநாடு பக்கம் ஃபேமஸ் நமக்கு. இந்த விறகு அடுப்பில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி. அதே போல் இதனுடைய ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம விறகடுப்பில் சமைக்கும்போது. இப்போ நம்ம சொன்ன ஒவ்வொரு பொருளாக வந்து இதில் ஆட் பண்ணிட்டே வரோம். ஸோ தேங்காயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காயை 2 டைம், அதாவது நல்ல முத்தின தேங்காயை திருவி அது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக கசகசா போட்டு மிக்சியில் 2 சுற்றி பால் எடுத்துப்பேன். 2 பால் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து முதல் பால், 2வது கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக எடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் பால் வந்து குழம்பு நம்ம கொதிக்கும் போது விட்டோம்னா போதும். அதே போல் தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிடங்களில் நம்ம குழம்பை இறக்கிடணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து இதனோட கொழுப்பு வந்து நமக்கு உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்பாக ஆக்டிவேட் ஆகும்.
நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்க வைப்பாங்க. இப்ப இந்த அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பொடி சிக்கனுக்கு உண்டான மசாலாவையே குழம்புக்கும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா, இதுல வந்து தனியா, மிளகாய், மிளகு, சீரகம், கொஞ்சமா பூண்டும் நான் போட்டேன் அதுல. ஸோ இது வந்து குழம்புக்கும் நல்ல ஒரு மணத்த குடுக்கும். ஸோ இந்த எண்ணெயிலேயே வறுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பச்சை வாசம் ஃபுல்லா போயிடும் நமக்கு. ஸோ இந்த மசாலா வந்து எண்ணெயில வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர்ல வர மாரி வறுத்துக்கலாம். நம்ம செங்காம்பு கருவேப்பிலை வந்து நம்ம தோட்டத்துல வந்து பறிச்சுட்டு வந்தோம். ஸோ அது ஒரு கொத்து போட்டாச்சு. இப்ப இந்த மசாலா அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மசாலா நல்லா சுருண்டு அடி பிடிக்காம அந்த பச்சை வாசம்லாம் போய் வரும். நெறைய பேர் பண்ணக்கூடிய தப்பே என்ன அப்டின்னா, அடி பிடிக்க வச்சுடுவாங்க. அதேபோல ஓவர் ஹீட் பண்ணும்போது அந்த மசாலா வாசம் எல்லாமே போயிடும். ஏற்கனவே நம்ம குழம்பு பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? இந்த சிக்கன வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 3/4 பதம் வெந்த சிக்கன் இது. ஸோ இத வந்து இந்த பொடி மசாலா கூட ஆட் பண்ணியாச்சு. மெதுவா எல்லா பக்கமும் அது படர மாரி கலக்கி விட்டே வரலாம். இப்ப என்ன ஆகும் அப்டின்னாக்கா, ஏற்கனவே சிக்கன் வந்து பாயில் ஆயிருக்கு. இப்போ இந்த பொடியோட, ஆயிலோட அது சேரும்போது பார்த்தீங்க அப்டின்னா, மெதுவா இதனுடைய எசன்ஸ் எல்லாமே அந்த மீட்குள்ள உள்ள போகும். ஸோ கடைசியா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா, டெண்டரிங் சிக்கனா இருக்கும் நமக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்பு வச்சோம்ன்னு சொன்னோம் இல்லையா? சேலம் சால்னா. ஸோ அதுக்கு வந்து அது ஒரு பக்கம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த மசாலாக்கள் எல்லாமே பச்சை வாசம் போனதும், சிக்கன போட்டு சாட்டே பண்ணுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, கொஞ்சம் தண்ணீய விட்டு, எப்ப அந்த சிக்கன் வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகுதோ, அப்ப தேவையான அளவு தண்ணீய விட்டு, மூடி வச்சோம் அப்படின்னா, சிக்கன் வந்து வெந்துக்கும். இப்போ அந்த சிக்கன்ல இருக்க எசன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த குழம்புல இறங்கியிருக்கும். இப்ப குழம்பு இறக்கக்கூடிய ஸ்டேஜ். நான் பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் வந்து 2 ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருந்தேன். ஸோ முதல்ல 2வதா எடுத்த தேங்காய் பால், அதாவது கொஞ்சம் தண்ணி போல இருக்கும். அத ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த கெட்டியான தேங்காய் பாலும் விட்டாச்சு. என்ன மக்களே! உப்பு காரம் பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? குடுக்கக்கூடிய உணவு நல்லபடியா இருக்கணும் இல்லையா எல்லாத்துக்கும். அதனால தான். என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, இந்த வெயில்ல அனல் தான் தாங்கல. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பொடி சிக்கன் பார்த்தீங்கன்னா, அந்த பொடியோட, எண்ணெயோட கலந்து, ஒரு நல்லா எல்லாமே மிங்கிள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் இதே போல குறைவான தீயில வச்சு, நம்ம சேட்டை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்டின்னம்னாக்கா, இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்ப நீங்க பார்க்கலாம். அதுல இருக்க எண்ணெயெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அப்டியே பபிள்ஸா வெளில வருது. ஸோ இது வந்து நமக்கு சிக்கன் வந்து ப்ரிப்பேர்ட் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்புலருந்து விறகுகள்லாம் எடுத்துடலாம். ஸோ உள்ள இருக்க அந்த ஹீட்லயே பார்த்தீங்கன்னா, மெதுவா வேகும் இந்த சிக்கன். எண்ணெய் நல்லா தனியா பிரிஞ்சு வரும் தான் பார்த்தீங்கன்னா, இதோட ஐடென்டிட்டி. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கோல்டன் ரெட் கலர்ல வந்திருக்கு உங்களுக்கு இந்த சிக்கன். அதுல இருக்க தண்ணி எல்லாமே சுண்டி, இந்த பொடியோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி, மசாலா ஃபுல்லா ஒண்ணா பிளெண்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த சிக்கன் வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ரசிச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா, அதிகமான காரம் இருக்காது. நல்ல ஒரு மணமான சிக்கனா இருக்கும் இது. நீங்க சாம்பார் சாதம் கூடயும் சாப்பிடலாம். பரோட்டா கூட சாப்பிடலாம். சப்பாத்தி இது போல எந்த ஒரு டிஷ் கூடயும் எடுத்து நம்ம இத சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். ரசம் சாதத்துக்கு அல்டிமேட்டா இருக்கும் போங்க. இத செஞ்சு பாருங்க. வீட்ல ஒரே அடிபொலி தான். இந்த காரைக்குடி பொடி சிக்கன நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட் வந்து மறக்காம பண்ணுங்க. நீங்க நம்மளோட தீரா பசி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா, உணவும் மருந்தும் அப்படின்ட்டு தலைப்புல நெறைய விஷயங்கள் இந்த சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம்.